Hi everyone, Practice Mehendi with Jenla Part 11 Border or Belt Main Design நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிறது 25th டிசைன் தான். ஸோ இதுக்கு திக் லைன் ப்ளஸ் சம்ஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த டிசைன் போடுறதுக்கு நமக்கு சென்டர் ஏரியா எதுன்னு தெரியறதுக்காக இப்படி குட்டி குட்டியாக லைட்டாக ஒரு டாட்டட் லைன்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து ஒரு ஹார்ட்டின் ஷேப் கொடுக்குற மாதிரி கொடுத்துக்கோங்க. திரும்பி அதே மாதிரி ஒரு ஹார்ட், திரும்ப அதே மாதிரி ஒரு ஹார்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் போடுறப்போ கீழே போடும் போது ஜாயின் பண்ணி போடாமல் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு போட்டிங்க அப்படின்னா அந்த ஹார்ட்டில் ஒரு நடுவில் மட்டும் கொஞ்சம் ஒரு ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதே மாதிரி டிசைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எக்ஸஸ் ஏரியாவை இப்படி ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நம்ம பார்த்துருக்குற 25th டிசைன். 26th டிசைனாக நாம் பார்க்க போகிறது ஃபுல் ஹார்ட் தான். ஸோ இதுக்கு அந்த சென்டர் லைன் தெரியணுங்கிறதுக்காக அப்போது போட்ட மாதிரியே ஒரு டாட்டட் லைன்ஸ் போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ஹார்ட் அண்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக வர மாதிரி போடணும். ஸோ இப்போ நான் போடுற மாதிரியே போட்டுக்கோங்க. ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக போட்டுட்டு ஸோ மேலே போட்ட மாதிரியே இதுலேயும் எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஸ்பேஸை நான் இதில் ஃபில் பண்ண மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. அந்த ஹார்ட் ஷேப் நல்லா எக்ஸ்போஸ்டாக தெரியணுங்கிறதுக்காக தான் நம்ம அந்த எக்ஸஸ் ஸ்பேஸை நம்ம ஃபில் பண்ணுறது. இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் மெஹந்தி கிளாஸஸை நீங்கள் ஃப்ரீயாக கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு எப்போவுமே நெட் அவைலபிள் இருக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா பே பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரீ ரெக்கார்டட் செஷன்ஸை கூட நீங்கள் வாங்கி மொத்தமாக டவுன்லோட் பண்ணிக்கிட்டு தேவைப்படுற நேரத்தில் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த டிசைன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் திக் லைன் ப்ளஸ் ஹம்ஸ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது 27th டிசைன் தான். இதுலேயுமே சென்டர் லைன் நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டு டாட்டட் லைன்ஸை மார்க் பண்ணிக்கிட்டு குட்டி குட்டி ஐஸ் மாதிரி சென்டரில் போட்டுக்கிட்டே வாங்க. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு போட்டுகிட்டே வாங்க. இதே மாதிரி குட்டி குட்டி ஐ ஷேப்ஸில் போட்டுக்கோங்க. இந்த டிசைன் பார்க்குறதுக்கு ஒரு டிஎன்ஏ ஷேப்பில் இருக்கும். ஸோ இதில் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாட்லேருந்து செகண்டில் உள்ள செகண்ட் ஐயில் உள்ள ஃபர்ஸ்ட் டாட்க்கு கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அகெயின் அதே மாதிரி ஒன்று விட்டு ஒரு இதை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ மேலே உள்ளதில் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஐயிலேருந்து தேர்ட் ஐக்கு கனெக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ நான் பண்ணுற மாதிரியே நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ கனெக்ட் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு அந்த இதை அப்படியே ஒரு ஹாஃபை கனெக்ட் பண்ணி விட்டுடுங்க. ஸோ நான் இப்போ கனெக்ட் பண்ணுற பார்த்தீங்களா? ஸோ இதே மாதிரி போட்டுருங்க. போட்டுட்டு எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஸ்பேஸை ஃபுல்லாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் தென் அந்த ஐயையுமே நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. அந்த குட்டி குட்டி ஐஸ் மாதிரி இருக்கிறத ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த டிஎன்ஏ ஷேப்பில் உள்ள இந்த டிசைன் ரொம்பவே உங்களுக்கு எக்ஸ்போஸ்டாக தெரியும். ஸோ பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். 28th டிசைனுக்கு அதே மாதிரி பாக்ஸ் போட்டு சென்டரில் ஒரு லைன் போட்டுட்டு ஒரு லைன் போட்டு ஒரு ட்ராப்ஸ் வச்சு குட்டி லீஃப் மாதிரி அதை லைட்டாக இழுத்து விட்டு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. கீழே அடுத்து கர்வ்ஸாக போட்டுட்டு அதில் உள்ள ஸ்பேஸை ஃபில் பண்ணிக்கோங்க. பை, டேக் கேர்.